இன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸ் மாடலில் ஒரு மாடலான ஃபுட் ட்ரக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஃபுட் ட்ரக்கை எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த ஃபுட் ட்ரக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 7 மலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் ஆண்டர்ப்ரனர். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார் பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸ் பிளானை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் 2 வீடியோவாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சாலிடான பிஸ்னஸ் பிளானை உருவாக்கினதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த துறையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த காஸ்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பிளானை டெவலப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட் ட்ரக்கோட டிசைனை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஃபுட் ட்ரக்கை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மெனுவை டிசைன் பண்ணணும். எதனால மெனுவை டிசைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த மெனுவில் இருக்கிற டிசைனை வச்சு தான் அந்த ஃபுட் ட்ரக்கோட வடிவமைப்பை நம்ம செஞ்சாகணும். அதனால் நம்ம மெனுவை முதல்ல டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மெனு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஃபுட் ட்ரக்குன்றது ஒரு சின்ன ஸ்பேஸுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெனு ரொம்ப லிமிட்டடாக இருக்கணும். ஸோ லிமிட்டட் இன் த சென்ஸ், ஒரு மெயின் கோர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு 4 வெரைட்டி வச்சுக்கலாம். அது சைடு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பெவரேஜ் வச்சுக்கலாம், 2 டெசர்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லிமிட்டட் மெனுவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய மெனு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் அதிகமாகும், ஸ்பேஸும் உங்களுக்கு பத்தாது. ஸோ டே டு டே ஆப்ரேஷனுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் உங்களோட மெனு எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கோ அந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ உங்களோட மெனுவை பொறுத்து தான் உங்களோட எக்யூப்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது என்ன பண்ணோன்னா, உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்கர் மெனுவை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயின் கோர் உங்களோட பர்கர்னால் அதில் ஒரு 4 வெரைட்டி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ நக்கட்டோ ஃபிங்கரோ இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெவரேஜ்னால் உங்களோட ஓன் பெவரேஜான ஒரு 3 பெவரேஜ் எது வேணால் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெசர்ட் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஃபட்ஜோ எதுவானாலும் நீங்கள் ஒரு 2 ஐட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பர்கர் மெயின் கோர்ஸாக எடுத்து சைட்ஸ் வச்சு ஒரு பெவரேஜ் டெசர்ட் வைக்கிற ஒரு மெனுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டின் ஃப்ரையர் தேவைப்படும், ஒரு சில்லர் தேவைப்படும், ஒரு ஃப்ரீசர் தேவைப்படும், ஒரு சைட் ரேக் தேவைப்படும், ஒரு கட் டேபிள் தேவைப்படும், ஒரு கோஆர்டினேட் டேபிள் தேவைப்படும், அதுக்கப்புறமா ஒரு சிங்க் டேபிள் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேஸ்டேஜ் போகிறதுக்கான வேஸ்டேஜ் டேங்க் ரெடி பண்ணணும், ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் ரெடி பண்ணணும், கேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான உங்களுக்கு கேஸ் ஸ்டேஷன் ரேக் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன முதல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த எழுதி வச்சுருக்கிற உங்களோட பிளானை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஃபுட் ட்ரக் மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த ஃபுட் ட்ரக்கை வடிவமைச்சு கொடுப்பாரு. அப்போ தான் உங்களோட ஃபுட் ட்ரக்கோட காஸ்ட் கணிசமாக குறையும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக அவர் ரெடி பண்ணி ஒன்று வச்சுருப்பாரு, அதில் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும். அது உங்களோட எக்ஸ்பென்ஸை அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் என்ன ஆரம்பிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மெனுவை வச்சு அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். இதனால் உங்களுக்கு நிறைய கேபிட்டல் கம்மியாக போடுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, உங்கள் மெனுவை முதல்ல ஸ்ட்ராங்காக வடிவமைச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபுட் ட்ரக்கை ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்தது ஃபுட் ட்ரக்குக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து அந்த ஃபுட் ட்ரக்கை வடிவமைக்க டிசைன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ட்ரக்கை நம்ம என்ன பிராண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரோட்டில் ஒரு ஃபுட் ட்ரக்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு பிராண்டிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சாகணும். உங்களோட மெனு போர்டு யூனிக்காக இருக்கணும், உங்களோட ஸ்டிக்கரிங் யூனிக்காக இருக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுட் ட்ரக்கோட வடிவமைப்பு இருந்ததுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ ஒரு ஃபுட் ட்ரக்கை ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபுட் ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி லீகல் லைசன்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபுட் ட்ரக் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ன்றதுனால நீங்கள் போயிட்டு ஒரு ஆர்டிஓ கிட்ட லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது FSSAI லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு NOC வாங்கணும்.
ஸோ இந்த மாதிரி 3 லைசன்ஸை நீங்கள் கம்பல்சரி வாங்குற மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த ஃபுட் ட்ரக் ரெடி பண்ணி கொடுக்குறவரே அந்த லைசன்ஸ்க்கான வரைமுறையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அந்த லைசன்ஸ்லாம் எப்படி வாங்குறதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ முழுமையாக அந்த ட்ரக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி சாலிட் பிஸ்னஸ் பிளானில் நம்ம வடிவமைச்சிருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சு இந்த ட்ரக்கை வந்து மென்மேலும் உயர்த்துறதுக்கான ஆடட் அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்து ஆல்ரெடி வச்சுருப்போம். ஸோ அதில் இருக்கிற பிளானெல்லாம் நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணி சிறப்பாக நம்ம இதை கொண்டு போகிறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும். அதில் ஒன்று நீங்கள் செலவு பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட் பிஸ்னஸோட மாடல் வந்து உங்கள் கையில் ரெடியாக இருக்குது. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸில் நம்ம பார்த்துட்டோன்றதுனால அடுத்த கட்டமாக இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்க்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்கலாம். ப்ரோஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த மாடலில் இருக்கிற முக்கியமான ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஏன்னா இந்த மாடலில் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு இடத்துல மார்க்கெட்டில் போடும்போது அந்த மார்க்கெட்டில் அதோட டிமாண்ட் இல்லை அப்படின்னா எங்கே டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்ட் இருக்கிற இடத்துக்கு இந்த ஈஸியாக உங்களால் மூவ் பண்ண முடியும். அங்கே இருக்கிற டார்கெட் கஸ்டமரை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இதில் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்ற டைமிங்கில் நம்ம பல்வேறு இடத்துல நம்ம வந்து இந்த ஃபுட் ட்ரக்கை நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்கில் வந்து ஒரு பீக்கான ஏரியா இருக்குது அப்படின்னா மார்னிங்கில் அந்த இடத்துல போடலாம், ஈவினிங்கில் இன்னொரு இடத்துல கூட நம்ம போடலாம். ரெண்டாவது ப்ரோ பார்த்திங்கன்னா லோ காஸ்ட். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான காஸ்ட்டை விட இந்த ஃபுட் ட்ரக் ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது இதோட ரீசேல் வேல்யூன்றது அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட் ஆனது தான். மூணாவது என்ன ப்ரோனா இதோட மொபிலிட்டி. இப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ஈஸியாக அதை மூவ் பண்ண முடியுன்றதுனால மார்க்கெட் ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு இதை ஈஸியாக மூவ் பண்ணி அந்த இடத்துல நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப அதிகம். இது ஒரு மேஜர் ப்ரோ தான் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். நாலாவது ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலாக ஒரு ஃபுட் கார்ட்லேயோ இல்லை வெளியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஒரு ஃபுட் ட்ரக்கில் வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது கஸ்டமர்ஸ்க்கும் இது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை இது கொடுக்கும். அஞ்சாவது ஹை ப்ராஃபிட். இதோட மேஜர் ப்ரோவாக கருதப்படுது இந்த ஹை ப்ராஃபிட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ரெண்ட்டு செலவு சுத்தமாக இருக்க போகிறது கிடையாது, சில மிஸ்செலேனியஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாததுனால இதில் வந்து நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த ஃபுட் ட்ரக்கை பற்றின ப்ரோஸை நம்ம பார்த்துட்டோம். எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் ப்ரோஸ்ன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த கான்ஸை உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த கான்ஸை நீங்கள் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுட் ட்ரக்கோட கான்ஸ் பார்க்க போகிறோம். கான்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இது லிமிட்டடான ஸ்பேஸில் இருக்கிறதுனால டே டு டே லைஃப் ஆப்ரேஷனுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஓவர் கம் பண்ணலான்னா லிமிட்டடான மெனுவை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான ஆப்ரேட்டிங் ஸ்பேஸை வந்து நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். இல்லைனா ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது மூலயமா நீங்கள் இந்த கான்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெதர். இது ஒரு மேஜர் கான்ஸாக இந்த பிஸ்னஸில் பார்க்கப்படுது. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இன்றைக்கி என்ன நடக்கும்ன்றது. ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வந்து உங்களோட பிஸ்னஸை டோட்டலாக படுக்க வச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த மாதிரி வெதர் இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ட் பண்ணி உங்களால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடிஞ்சதுன்னா இதை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். நீங்கள் ஒரு இடத்துல எத்தனை போய்ட்டு ஃபுட் ட்ரக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது ஒரு யூனிக்காக இருக்குன்றதுனால இதே மாதிரி நிறைய ஃபுட் ட்ரக்கை வந்து அதே இடத்துல வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்களோட காம்படிஷன் அதிகமாகி உங்களோட பிஸ்னஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இது ஒரு கான்ஸ் தான். இந்த காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதற்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த கான்ஸையும் நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இது ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால இதோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஹையாக தான் இருக்கும். ரெண்டாவது இதோட
ஃபியூல் காஸ்ட்டு, இதோட சர்வீஸ் காஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும்னா இந்த கான்ஸையும் உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கான கான்ஸ் இருக்குது, அதாவது அதோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அந்த டிஸ்அட்வான்டேஜை உங்களால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சதோ இல்லை அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சதோ அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். இது மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.